கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10:45 மணிக்கு நாம் ஆராதனை செய்தி ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு சில அறிவிப்புகள் இருப்பதனால நமக்கு சமயம் கடந்து போய்விட்டது. ஆகையால் நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் செய்திக்காக கடன் செல்ல போகிறோம். ஹார்வெஸ்ட் டைம், அதாவது அறுப்பின் நேரம் என்ற தலைப்பில் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, தேடாத நாளும் ஒரு நாளாகுமா, இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. இசையா இசையா உம் பிள்ளை நானையா, இசையா இசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம், உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் இயேசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் இயேசையா. இசையா இசையா உம் பிள்ளை நானையா, இசையா இசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். உம் வசனம் எனக்கு ஆனந்தம்,
உம் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் நல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யோம் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யோம் என் இயேசையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. ஜெபி. அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வெயிட்டான கால வெளியில தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் வழி ஆராதனை வழி ஆசீர்வதித்து கொடுத்தீரே. தேவ செய்திக்காக ஜெபிக்கிறோம். தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவருடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு நீர் பேசுவீராக. தேவ நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியோ. ஆண்டவரே வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சாட்சி சொன்ன ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடன் சொல்ல கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதிக்க நம்ம இமை யாவற்றுமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இன்றைய வேத வசனத்துக்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் பாருங்க. வேத வசனத்தை வாசிக்கிறத நான் மறந்துட்டேன். நீங்கள் முன்ன வந்து நிற்கணும். வேத வசனத்தை நான் சில நேரம் எனக்கு பாருங்கள் பேண்ட்டு வேறு பேண்ட்டு போட்டு வர்றது ஞாபகம் இல்லை. அப்படி தான் இருக்குது. ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? முன் வரணும். ஆமென். பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 43 வசனங்கள். இரண்டாவது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்கள். முதலாவது பகுதி யாராவது வாசிங்கள், இரண்டாவது பகுதி வேற ஏதாவது வாசிக்கலாம். சீக்கிரம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினினால் சுட்டிருக்கிறது போல
இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். இன்னொரு வேத பாகத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 5 முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிவித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனந்திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அபியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். செய்திக்கு நாம் பார்க்கலாம். அறுப்பின் நேரம் 2வது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அறுப்பின் நேரம் 2வது பாகம் பார்க்கலாம். தேவன் தமது விதையை, ஆமென், தேவன் தமது விதையை ஏதேன் தோட்டத்தில் விதைத்த போது, முரண்பாட்டின் விதை என்ற செய்தியின் தலைப்பிலிருந்து நாம் இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய செய்தியின் தலைப்பு அறுப்பின் நேரம். தேவன் தமது விதையை ஏதேன் தோட்டத்தில் விதைத்த போது அது ஆபேலை பிறப்பித்தது. ஆமென். 2வதாக சாத்தான் தனது முரண்பாட்டின் விதையை, ஆமென், விதைத்த போது அங்கு காயினை பிறப்பித்தது. ஒன்று நீதி உள்ளவனை பிறப்பித்தது, இன்னொன்று அநீதி உள்ளவனை பிறப்பித்தது. சில பேர் கேட்கலாம், ஏன் அநீதி உள்ளவனை கர்த்தர் சிருஷ்டித்தார்? ஆமென். நல்லது என்று ஒன்று இருந்தால் கெட்டது என்று ஒன்று இருக்க வேண்டும். கெட்டது இருந்தால் நல்லது எதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஆகையால் நீதிமான்கள் இருக்கிறார்கள், அநீதி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தர் தமக்காக யாவற்றையும் சிருஷ்டித்தார், தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனையும் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவளே, ஆபேல் நீதிமானாக இருந்தான், காயின் அநீதி உள்ளவனாக இருந்தான். அவன் சர்ப்பத்தினுடைய வித்தாக இருந்தான். ஒவ்வொரு புதன்கிழமையும் பைபிள் ஸ்டடி வைக்கிறோம். இந்த வாரமும் உண்டு. ஒவ்வொரு செய்தியை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் சர்ப்பத்தின் வித்தை குறித்து நான் பேசுவேன். மற்றொன்று அநீதி உள்ளவனை பிறப்பித்தது. ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயுள்ள முரண்பாடான வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் பாவம் என்னும் பந்து அங்கு உருளத் தொடங்கி அன்று முதல் உருண்டு கொண்டே உள்ளது. ஆமென். அந்த ஏவாளில் இருந்துதான் பாவம் என்பது துவங்குகிறது. நீ முழு உலகமும் பாவத்திற்கு அடிமையாக காரணம் அது ஏவாள் தான். அது மூல
ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். ஆகையால் தூதர்கள் வந்து அதை பிரித்து தேவன் தமது பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சென்று களைகளை சுட்டரிப்பார். அது வரைக்கும் அதை நாம் அகற்றவே முடியாது. இயேசு சொன்னார், எஜமானே, இந்த களைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்ட பொழுது, நீங்கள் களைகளை பிடுங்கி போட வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் களைகளை பிடுங்கும்போது பயிரையும் கூட நீங்கள் சேதப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆகையால் நீங்கள் களைகளை பிடுங்க வேண்டாம் என்றும், அறுப்பு மட்டும் அதை வளர விடுங்கள். அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்காக கட்டுகளாக கட்டுங்க. நம்ம நேற்று பார்த்தோம், எல்லா இடத்துலையும் ஒரு கட்டு உண்டாகி கொண்டிருக்கிறது. அந்த WCC உலக சங்க சபையில் ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றன. மணவாட்டி ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறாள். அவிசுவாசிகள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். பாவன விசுவாசிகள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மணவாட்டியோ எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஒன்றிணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. ஆகையால் எல்லா விதத்திலையும் ஒரு ஒன்றிணைப்பு, ஒரு இணைப்பு நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது களைகளை என்ன செய்யுங்க, கட்டுங்கள் என்பதாக பார்க்கிறோம். இயேசு அதற்கு விளக்கம் கொடுத்துட்டார். நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமார். விதை என்பது என்ன பார்த்தோம்? லூக்கா 8:11 விதை என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன செய்தார்? விதைத்தார். ஆமென். ஆனால் சாத்தான் களைகளை விதைத்தார். அல்லேலூயா. ஆகையால் என்ன நடந்தது? தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு பதிலாக அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவர்கள் பாவத்தில் விழுந்து போனார்கள். இன்றைக்கு முழு உலகமும் பாவத்தில் விழுந்து போயிட்டது. ஆமென். ஆகையால் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், அதுதான் ஆபேல். ஆமென். ஆபேல் காயின் ஆபேலை கொண்டு போட்டான். பின்பு தேவன் என்ன செய்தார்? அவர் சேத்தை கொடுத்தார். அதிலிருந்து சந்ததி உண்டாகி வந்தது தான் இன்றைக்கு யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சந்ததியாக, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மாம்சத்துக்குரிய சந்ததி. ஆனால் நாமோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய சந்ததி. அல்லேலூயா. ஆமென். நாம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னா கிறிஸ்து தான் அந்த சந்ததி என்று கலாத்தியர் 3:16 சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த விசுவாச சந்ததி, ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததி கிறிஸ்துவின் வழியாக வருகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் ஆபிரகாமுடைய மாம்சத்துக்குரிய சந்ததியாக இராமல் ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். அது சாதாரண சந்ததி இல்லை, ராஜரீக சந்ததி. ஆமென். நம்ம யாருங்க? ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொன்னால் அதுதான் மணவாட்டி, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 1 யோவான் 3:12 என்ன சொல்லுகிறது? வாசிங்கள் சீக்கிரமாக. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். தன் கிரியைகள், காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தது. தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமா இருந்தது. பாத்தீங்களா? தன் சகோதரனுடைய கிரியைகள் என்னவா இருந்ததா? நீதி உள்ளவராக இருந்தது. யாபேலுடைய கிரியைகள் நீதியாக இருந்தது. இன்னைக்கு மணவாட்டியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் உங்களுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருக்கும். அநீதிக்கு ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் துணை போக மாட்டார்கள். அல்லேலூயா. அநீதியை வெறுப்பவர்கள் தான் மணவாட்டி. தேவனுடைய பிள்ளைகள் அநீதியை வெறுப்பார்கள். அல்லேலூயா.
அப்போ உலகத்தில் நீதி உள்ளவர்களும் இருக்கிறாங்க, அநீதி உள்ளவர்களுக்கு. அது எங்க ஆரம்பமானது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமானது. ஆனா கர்த்தர் தாமே சொல்லுகிறார், தேவன் தமது சூரியனை உதிக்க பண்ணி தம்முடைய மழையை தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி பொல்லாதவர்கள் மேலும் நல்லவர்கள் மேலும் தம்முடைய மழையை பொய்ய பண்ணுகிறார். மத்தேயு 5:45. அல்லேலூயா. அருமையானவர்களே, நல்லவர்களா இருந்தாலும் சரி பொல்லாதவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் மழையை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லாருக்கும். அவர் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் எல்லாருக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் மழையை கொடுக்கிறார், எல்லாருக்கும் சூரிய வெப்பத்தை கொடுக்கிறார், எல்லாருக்கும் காற்றை கொடுக்கிறார், எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒன்று, அதில் தேவனுடைய பிள்ளைகள் நீதி உள்ளவர்களாகவும் பொல்லாங்கனுடைய பிள்ளைகள் களைகள். பாருங்கள், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயின் பொல்லாங்கல் யாரு? மத்தேயு 8:44 பாருங்க. பொல்லாங்கன் என்றால் என்ன என்று பார்க்கலாம். மத்தேயு 8:44 சரிதானா? 8:44 தானா? 5:44 பாருங்க. நாம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இல்லை, அந்த வசனம் இல்லை. நான் சொல்றது அதாவது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அந்த வசனம். யோவான் 8:44. நாம் அதிகாரம் மாத்தி சொல்லிட்டேன். 8ஆம் அதிகாரம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவருடைய பிதா என்பது பிசாசா இருக்கிறது. பிசாசின் மூலமாக பிறந்தவன் தான் யாரு? காயின். அவன் பொல்லாங்கன், தன் சகோதரனே கொலை செய்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்பொழுது நாம் போகலாம். ஆகையால் கடைசியில் கடைகள் சுட்டரிக்கப்படும் வரைக்கும் அதை நாம் அகற்றவே முடியாது. இந்த இரு திராட்சை செடிகளும் அது ஒன்றாக வளரும். ஆமென். எது வரைக்கும்? உலகத்தின் முடிவு வரைக்கும். இன்று நாம் தெரிந்து கொண்ட பொருளில் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 2ஐயும் வளரவிடுங்கள் என்று தேவன் கூறின விதமாகவே இவ்விரு விதைகளும் ஒன்றாகவே வளர்ந்து வந்தன. காயின் நோத் என்னும் தேசத்திற்கு சென்று தனக்கு ஒரு மனைவியை தெரிந்து கொண்டு அவளை விவாகம் செய்தான். ஆபேல் கொலை செய்யப்பட்டான். ஆனால் அவனுடைய ஸ்தானத்தில் தேவன் சேத்தை எழும்ப பண்ணினார். தேவனுடைய வித்தை அழித்தாலோ அது மறுபடியும் முளைக்கும். ஒரு உண்மையான விதை என்ன செய்யும்? அது முளைத்து பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆகையால் நன்மை தீமையானது இவ்விரு சந்ததிகளும் வளர்ந்து கொண்டே வந்தன. காலம் செல்ல செல்ல சந்ததியும் பெருகினது. முடிவில் அது மிகவும் துன்மார்க்கமாய் ஆன காரணத்தால் தேவன் அதை அழிக்க வேண்டியதாயிற்று. அதுதான் நோவாவின் காலத்தில். ஆமென். அந்த அநீதி உள்ள சந்ததி பெருக ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்தா இனிமேலும் பொறுமையா இருக்கல. தேவன் என்ன செய்தார்? அதை தண்ணீரினால் நோவாவின் காலத்தில் இருந்த பூமியை அழித்தார். அதே பேர் லோத்தின் நாட்களிலே சோதம் கொமோரா பட்டணத்தில் அநீதி அதிகமாக இருந்தது, பாவம் அதிகமாக இருந்தது. ஆகையால் தேவன் அந்த பட்டணங்களை என்ன செய்தார்? சுட்டரித்து போட்டார். இந்த காலத்தில் இருக்கிற இந்த பூமியும் கூட அக்கினியினால சுட்டரிக்கப்பட போகிறது. ஏன்னா அக்கிரமம் பெருகிட்டது. பைபிள் சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். சுபாவ அன்பு இருக்காது. தாய்க்கும் பிள்ளைக்கும் அன்பு இருக்காது. கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பு இருக்காது. ஆமென். சுபாவ அன்பு, த நேச்சுரல் லவ், அது கூட இருக்காது. சுபாவத்தில் வரக்கூடிய அந்த இரத்த சம்பந்தமான அன்பு கூட இருக்கக்கூடாது. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு சொத்து பிரித்து கொடுக்கல அப்படின்னு பெட்ரோல் ஊற்றி உயிருடைய தாயை பிடிச்சி கொளுத்திட்டான். 2 வாரம், ஒரு 10 நாள் இருக்கும் செய்தி வந்தது. எப்படி இருக்கு காலம், என்ன போகுது பார்த்தீங்களா?
10 மாதம் ஒரு குழந்தைய பெற்று சீராட்டி பாராட்டி அதை வளர்த்து, ஆமென், எவ்வளோ கஷ்டங்கள். தாயினுடைய ஸ்தானத்தை ஒருவருமே எடுக்க முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, தாயும் அவரே தந்தையும் அவரே. அல்லேலூயா. தாயும் அவர் தந்தையும் அவர்னுக்கு. ஏன் மாமாவும் அவரே மச்சானும் அவரே, ஏன் அப்படி சொல்லலை? தாயும் தகப்பனுக்கு ஈடாக யாரும் வர முடியாது. இல்லைன்னா பாட்டை மாற்றிருக்கலாமே இல்லையா? மாமனும் அவரே மச்சானும் அவரேன்னு பாடியிருக்கலாமே. இல்லை, அந்த ஸ்தானத்தில் மாமனும் வரமாட்டான், மச்சானும் வரமாட்டாங்க. தாயினுடைய ஸ்தானத்தில் யாருமே வர முடியாது. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய், கனம் பண்ணுவாயாக என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். கவனிங்க. ஆகையால் தேவன் அதை அழித்தார். ஒவ்வொரு காலத்திலும் அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது தேவன் இந்த பூமியை அழித்து கொண்டே வருகிறார். ஆகையால் இந்த கடைசி காலத்தில் அக்கிரமம் அதிகமாகி போய்கிட்டே இருக்கிற. நீதி இல்லை, எங்கேயுமே நீதி இல்லை. நியாயஸ்தலத்தில் கூட நீதி இல்லை. திருப்பரங்குன்ற நிகழ்ச்சிகள் தெரியும் நமக்கு. இன்னைக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு மத சார்பான ஒரு தீர்ப்பு என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். காரணம் என்ன? நியாயஸ்தலத்தில் என்ன இருக்காதான், நீதி இருக்காதுன்னு பைபிளில் எழுதியிருக்கிறது. அதுதான் நடக்கும். யாரையும் நம்ப முடியாது. நீங்க காவல்துறை நம்பியும் போகக்கூடாது, நீங்க நீதிமன்றத்தை நம்பியும் போகக்கூடாது. உங்களுக்கு நீதி கிடைக்காது. நீதிபரராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு நீதியை தர முடியும். இயேசு கிறிஸ்துவை தவிர நீதிபரர் உலகத்தில் யாருமே கிடையாது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. கவனிங்க. ஆனால் இவ்விரு விதைகளும், தேவனுடைய விதையும் முரண்பாட்டின் விதையும் வளர்ந்து அது யூதாஸ் கோரியாத்திலும் இயேசுவிலும் முடிவடைந்ததான். எங்க வருகிறது? அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த விதை, சர்ப்பத்தின் வித்து வளர்ந்து 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 அது யாரை வெளிப்படுத்துறது? யூதாஸ் காரியத்தை வெளிப்படுத்து. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை நினைச்சுதான் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்ததுனால அவருக்கு மரண தண்டனை வந்தது. அங்கு காயின் ஆபேலை கொண்டான், இங்கு யூதாஸ் இயேசுவை கொண்டான். சரிதானே இல்லையா? ஆமென். அல்லேலூயா. யூதாஸ் தான் அவரை முட்டமிட்டு காட்டு கொடுத்து கொலைக்கு நேரம் வழி நடத்தினான். ஆகையால் இந்த 2 காரியம் இருக்கிறது. இயேசு தேவனுடைய வித்தாக இருந்தார். அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமானவர் என்று வெளிப்படுத்தல் 3:14 சொல்லுகிறது. அவர் தேவனை அன்றி வேறு யாரும் அல்ல. யூதாஸ் காரியத்து கேட்டின் மகனாக பிறந்தான் என்று யோவான் 17:12 சொல்லும். யூதான் கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகல. அல்லேலூயா. அவன் கேட்டின் மகன், பிசாசின் மகன். இயேசு சொன்னார், 12 உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள் ஒருவன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் அவன் பிசாசாவே வந்துகிட்டு இருக்கான். ஏதேன் தோட்டத்திலிருந்து பயணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறான். ஆமென். அவன் கடைசி வரைக்கும் இருப்பான். நீங்க நினைக்க யூதாஸோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, யூதாஸ் சரீரம் செத்து போச்சு, அவனுக்குள்ள பிசாசின் ஆவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆகையால் அவன் பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வந்து பாதாளத்துக்கு திரும்பி சென்றான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மறுபடியும் பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை. யூதாஸ் காரியத்து அவனுடைய முரண்பாட்டில் பிசாசின் வித்தாக இருந்தான். அவன் ஆதியில் தன் தகப்பன் காயின் இருந்தது போலவே இருந்தான். ஆமென். யூதாஸ் சபையில் இருந்தது போல் நடித்தான். உண்மையில் அவன் உத்தமமாய் இருக்கவில்லை. அவனுக்கு உண்மையில் விசுவாசம் இருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் அவன் இயேசுவை மறுதலித்திருக்க மாட்டான். யூதாஸ் தன்னை என்னவென்று காட்டி காண்பித்துக் கொண்டான். அப்போஸ்தலர் என்று காண்பித்துக் கொண்டான். பெரிய ஊழியக்காரன் என்று காண்பித்துக் கொண்டான். யூதாஸ் தன்னை கிறிஸ்தவனாக காண்பித்துக் கொண்டான். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ சபைக்கு போவார்கள், கிறிஸ்தவனாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் பாவனை செய்ய முடியும், எந்த ஒரு காரியத்தையும் பாவனை செய்ய முடியும் பிரியமானவர்களே. ஆனால் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும், அவன் வார்த்தையை பெற்றிருக்க வேண்டும். இந்த மணி நேரத்துக்கான வார்த்தையை விசுவாசிக்காதவர்களை நீங்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமென். அல்லேலூயா.
அவன் உலகத்தோடு உலகப் பொருளோடு நட்பு கொண்டு அதே சமயத்தில் இயேசுவுடனும் நட்பு கொள்ளலாம் என்று கருதினான். ஊழியத்திற்கு போகும்போது இயேசுவோடு கூட போனான். ஆனால் அங்கு ஒரு பக்கம் பேரம் பேசி கொண்டிருந்தான். எத்தனை வெள்ளிக்காசு தருவீங்க, நான் இயேசுவை காட்டி கொடுப்பேன். யாரோடு? அன்றைய அரசியலோடு. அரசியல் ஒரு கிறிஸ்தவன் அரசியலிலும் இருக்க மாட்டான், அடுத்தது கிறிஸ்தவத்துக்குள்ளும் இருக்க மாட்டான். ரெண்டுலேயும் ஒன்று தான். நீ கிறிஸ்தவக்குள்ள தான் இருந்தாலும் நீ அரசியலுக்கும் உனக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் ஓட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி அதை பற்றி கவலையே படாதீங்க. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். தீர்க்கதரிசி பிரணாம் சார் எனக்கு ஒரே ஒரு ஓட்டு உண்டு, அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தாங்கிறார். நானே எனக்கு ஓட்டு கிடைக்காம போயிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே என்ன தெரியல, போன வருஷம் கூட போட்டானே இந்த வருஷம் ஐயோ போன போது என்ன. ஆமேன். அதுக்காக கவலைப்பட போறீங்களா? இல்லைங்க, தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார், அவ்வளோதான். அதுதான் சாட்சி. பாருங்கள், உலகத்தோடும் இயேசுவோடும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்புரவாகி கொள்ளக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. ஒன்று இயேசுக்காக வாழணும், இல்லைன்னா உலகத்துக்காக வாழணும். அல்லேலூயா. கவனிகள் பிரியமானவர்களே, ஆனால் அவ்வாறு செய்ய முடியாதபடிக்கு அவனுக்கு காலதாமதமாகிவிட்டது. அந்த பயங்கரமான நேரம் வந்தபோது அவன் இயேசுவை காட்டி கொடுக்கும் அந்த பொல்லாத செயலை புரிந்தபோது அவன் முன்னேற்றத்திற்கும் பின்வாங்குதலுக்கும் இடையே இருந்த கோட்டை தாண்டினான். அவன் வஞ்சகனாக தான் செல்ல வேண்டிய வழியில் செல்ல வேண்டியதாயிற்று. அவன் முரண்பாட்டின் விதையை விதைத்து அக்காலத்து ஸ்தாபனங்களில் இருந்த பரிசேயர் சதுசேயர் இவர்களின் தயவை பெற முயன்றான். பார்த்தீங்களா, யாருடைய தயவு நமக்கு தேவை? என்கிட்டயும் அநேகர் வந்து சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் கிறிஸ்தவ கூட்டமைப்பு வைத்திருக்கிறோம், சிறுபான்மையினருடைய கட்சின்னு வச்சிருக்கிறோம், நீங்களும் அதில் வந்து சேர்ந்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், இல்லைன்னா சபை நடத்த முடியாது, நீங்கள் சுயாதீனமாக என்ன செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது, நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னா எங்களோடு வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று எத்தனை அழைப்பு எனக்கு வந்திருக்கிறது தெரியுமா? ஆமேன். ஆனால் என் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் சேருங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் சேர்வேன். இந்த அமைப்புகளோடு நாம் சேர வேண்டாம். இந்த அமைப்புகளோடு சேர்ந்தால் தான் நமக்கு பாதுகாப்பான். நேற்று நம்ம பார்த்தோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய ஆண்டவர் இயேசு மட்டும்தான் பாதுகாப்பை தர முடியும். அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் அக்காலத்து ஸ்தாபனங்களில் இருந்த பரிசேயர் சதுசேயர்கள் இவருடைய தயவை பெற அவன் முயன்றான். அவன் பணம் சம்பாதித்து ஜனங்களின் மத்தியில் பிரபலம் வாய்ந்தவனாக இருக்கலாம் என்று எண்ணினான். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் பரலோக ராஜ்யத்தை குறித்தோ வரக்கூடிய ஒரு காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேச மாட்டாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை அப்படி மாவு சட்டி ஆசீர்வதிப்பார், எண்ணெய் சட்டி ஆசீர்வார், ஆட்டை ஆசீர்வதிப்பார், மாட்டை ஆசீர்வதிப்பார், குதிரையை ஆசீர்வதிப்பார், பன்றி ஆசீர்வதிப்பார், பூனையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதே தான் பிரசங்கம். வெறுத்து போச்சுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னாரே. நான் அந்த ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அந்தந்த காலத்தில் என்ன நடக்கணுமோ தேவன் அதை நேர்த்தியாய் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நாம் மனிதனுடைய தயவு அல்ல, தேவனுடைய தயவை நாடுவோம். ஆனால் யூதாசோ அந்த முரண்பாடு அவனுக்குள் இருந்ததனால் மனிதனுடைய தயவை அவை நாடினான். இயேசு வார்த்தை என்று நமக்கு தெரியும். அதிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே நம்மோடு கூட வாசம் செய்தார். அல்லேலூயா. யோவான் 1:14 வார்த்தையே விதை, அந்த விதை மாம்சமாகி நம்முடைய வாசம் பண்ணினார். யூதாஸ் சத்துருவின் விதையாக, முரண்பாட்டின் விதையாக இருந்து அவனும் மாம்சமாகி யூதாஸ் காரியத்து என்னும் மனிதனாக நம்முடைய வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, யாராவது யூதாஸ் காரியத்துன்னு பேர் வைக்கிறாங்களா? எந்த பெற்றோர்களாவது உங்கள் பிள்ளைகளுக்கு யூதாஸ் காரியத்துன்னு பேர் வைக்கிறாங்களா? ஏன் பேர் வைக்கல? அவன் பிசாசா இருந்தான், அது சொல்லுங்க.
யாரோ சொன்னாங்க அவன் மோசமான ஆள், அவன் நம்ம நல்ல ஆள். என்னையா அது? பைபிள் சொல்லுது அவன் பிசாசாக இருந்தாங்க. பிசாசு பேரை யாராவது வைப்பாங்களா? ஆமென். அதனால தான் யூதாஸ் காரியத்துங்கிற பேரை எல்லாரும் வைக்கல. எல்லாரும் பாருங்கள், எத்தனை இம்மானுவேல் எழும்புறாங்க, இத்தனை சாமுவேல் எழும்புறாங்க. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் யூதாஸ் காரியத்து என்னும் மனிதனாக நம்முடைய வாசம் பண்ணினா அவனுக்கு உண்மையான விசுவாசம் இருக்கவில்லை. ஆமென். அவனுக்கு உண்மையான விசுவாசம் என்ன ஒன்று அவனுக்கு இருப்பதாக அவன் பாவனை செய்தான். தான் கிறிஸ்தவன் என்றான். என்ன அர்த்தம்? கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுனா கிறிஸ்தவன். புது வருட ஆராதனைக்கு போய் அங்கே பண்டிகை புது சேலைகளை கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய தங்கத்தை போட்டுக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து போனால் அவன் தான் கிறிஸ்தவன். அப்படி அல்ல. அல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவனே, கிறிஸ்தவனை போல நடிக்கிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் எப்பொழுதும் தாழ்மையாக எளிமையாக இருந்து அவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவனாக இருப்பான். ஆமென். உண்மையான விசுவாசம் என்பது ஒன்று, பாவனை விசுவாசம் என்பது வேறொன்று. அடுத்ததாக பார்க்கலாம், தேவனுடைய உண்மையான விசுவாசம் தேவனை விசுவாசிக்க செய்யும். தேவன் வார்த்தை என்று அது விசுவாசித்து அதனுடன் எதையும் கூட்டாது. நாம் அதனோட ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் நம்முடைய பங்கு ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போடப்படும் என்று வேதாகமத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆதியிலே வேதாகமத்தின் முதல் புஸ்தகத்திலே கர்த்தர் ஆதாம் ஏவாளிடம் அவர்கள் எல்லா வார்த்தையும் கைக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு வார்த்தையும் மீறக்கூடாது என்று அவர்கள் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். ஆனால் வேதாகமத்தின் நடுவில் இயேசு தமது காலத்தில் வாழ்ந்தவர்களிடத்திலும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் தம்முடைய வார்த்தையை பேசுகிறார். ஏதேன் தோட்டத்திலையும் தேவன் தம்முடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு மரணமே கிடையாது. வார்த்தையை அவிசுவாசித்தால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? மரித்து போய்விடுவீர்கள். அதே போல இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைக்க வேண்டும். பாருங்கள், வேதம் எப்பொழுதுமே வார்த்தையை பின்பற்றி தேவனுடைய சத்தியத்தை பின்பற்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் வேதாகமத்தின் முடிவில் வரும் வேதாகமத்தில் முடிவில் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது ஒரு வார்த்தையை கூட்டினால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று எச்சரிக்கையாக கூறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 3 பாகம். என்று விடுதலையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்ற செய்தியில் கேட்டோம். 4 பாகத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது அந்த வீட்டு ஜெப கூட்டத்தில். அல்லேலூயா. முன்னாலெல்லாம் வீட்டு ஜெப கூட்டம்னா சிம்பிளாக தான் போவோம். இப்போ அப்படி இல்லை. சர்ச்சில் எப்படி பிரசங்கம் நடக்கும் அப்படியே சேம் டு சேம் செய்தி வரும். ஆனால் ஜனங்கள் அதை புரிந்து கூட வீட்டு ஜெப கூட்டம் தானே, எல்லாத்துக்கும் காப்பி கொடுப்பாங்க அவ்வளோதானே, மிச்சர் கொடுப்பாங்க அப்படி தானே. அல்லேலூயா. சிம்பிளாக நினச்சிருந்தாங்க. இல்லை, சர்ச்சில் என்ன அபிஷேகத்தோடு செய்தி போகுதோ அதே போன்று அங்கே செய்தி போய்கிட்டு இருக்குது. 4 காரியத்தை பேசுகிறேன். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. முதலாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இரண்டாவது எபிரேயருக்குள்ளாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. மூன்றாவது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 4வது இந்த ஸ்தாபன கொள்கைகள் கோட்பாடுகளிலிருந்து விடுதலை. கர்த்தர் கிருபையினால நாம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆமென். நமக்கு எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம் எந்த ஸ்தாபனத்தை சார்ந்து கொள்வதில்லை, நாம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்கிறோம். புரிகிறதா? இந்த 4 காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்களா? ஆமென். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். கவனிங்க. எனவே போலியான எதுவும் இருக்க முடியாது. உண்மையான கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையே இருக்க முடியும். அதுதான் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் அவர்கள் மனித சித்தத்தின்படியோ அல்லது கைகுலுக்களினாலேயோ அல்லது ஒரு வகையான ஞானஸ்தானத்தின் மூலமாகவோ பெறாமல் தேவனுடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் பிறந்து. ஆமென். இவர்கள் ஒரு காலம் புருஷனுடைய சித்தத்தினால் பிறக்கல, தேவ சித்தத்தினால் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள். அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை தன்னை
வெளிப்படுத்துகின்றது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாமா காணப்படுகிறோம். யாராவது கிடைச்சா உடனே இந்த காலத்துக்குள்ள செய்தியை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல நம்மள. நீங்கள் அப்படி இருக்கீங்களா? சொல்லாமல் இருக்க முடியாது நம்மள. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை வெளிப்படுதல கூடிய ஒரு மண்பாண்டங்கள் நாம. ஆமென். சத்துரு சபையை சேர்ந்து கொண்டு ஒரு ஸ்தாபன பிரமாணம் அல்லது ஏதாவது ஒன்றில் மிகவும் வைதீகமாக இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், ஆனால் அதுவல்ல, அது முரண்பாடு. உண்மையான சத்தியமான தேவனுடைய வார்த்தை, ஆமென், தலையிடும் எதுவும் முரண்பாடே. வார்த்தையில் தலையிடும் எதுவும் முரண்பாடே. அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இதை வியாக்கியானம் செய்ய எங்களுக்கு உரிமை உண்டு என்று அவர்கள் கூறுகின்றனர். இல்லை ஐயா, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனே வியாக்கியானி. மனிதர்களால் தேவனுடைய வார்த்தையை வியாக்கியானம் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையை யார் தான் செய்யணும்? தேவன் தான் அதை வியாக்கியானி. அல்லேலூயா. ஆகையால் எந்த மனிதனுக்கும் தேவனுடைய வார்த்தையை வியாக்கியானம் செய்ய உரிமை இல்லை. தேவனே தமது வார்த்தையின் வியாக்கியானி. அவர் ஒன்றை வாக்குத்தத்தம் செய்கிறார், பிறகு அதை நிறைவேற்றுகிறார். அதுவே அதன் வியாக்கியானம். அவர் ஒன்றை வாக்குத்தத்தம் செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். அவருடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போக அவர் விடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதாகமத்தில் உள்ள எல்லா வசனங்களும் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். நியாயப்பிரமாணத்தை அழிக்கவல்ல. நியாயப்பிரமாணத்தில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதை காட்டிலும் வானமும் பூமி ஒளிந்து போவது இலகுவாக இருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலத்துக்கென்று என்ன வார்த்தை நிறைவேற வேண்டுமோ அதை தேவன் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். இன்றைக்கு மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக உள்ள எதுவுமே முரண்பாடாகும். நான் கூறினது போன்று யூதாசுக்கு உண்மையான விசுவாசம் இல்லை. அவன் பாவனை விசுவாசத்தை கொண்டிருந்தான். அவர் தேவனுடைய குமாரன் என்னும் விசுவாசத்தை பெற்றிருந்ததாக அவன் எண்ணி இருந்தான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உலகத்தாரை விட மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களுக்கு என்ன இல்லை சம்மதம். ஏதோ சம்பிரதாயமான ஒரு வாழ்க்கை. அது என்ன, இந்த ஸ்தாபனங்கள் என்ன போதிக்கிறதோ அந்த கொள்கைகள், அந்த கோட்பாடுகள் மனிதருடைய போதனைகளை பின்பற்றுபவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? கிறிஸ்துவை உடையவனே கிறிஸ்தவன். கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள் என்று அர்த்தம். நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவன்னா அர்த்தமே தெரியாது. கிறிஸ்துவும் நீயும் சேர்ந்து இருந்தா தாயா கிறிஸ்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் உண்மையில் அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் அறியாமல் இருந்தான். அப்படி இருந்தால் அவன் அந்த செயலை புரிந்திருக்கவே மாட்டான். தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்பதை விட்டு கொடுக்கும் எந்த மனிதனும் பாவனை விசுவாசத்தையே பெற்றிருக்கிறான். இந்த மணி நேரத்துக்காக தேவனால் அனுப்பப்பட்ட மல்கியா 4:5-6 படி தேவன் ஒரு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறான் என்று வேதம் சொல்லி அதை அவர் நிறைவேற்றுகிறார். தேவன் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை முதலாவது என்ன செய்கிறார்? முன்னுரைக்கிறார். தேவனுடைய வார்த்தை முன்னுரைத்து விட்டு அந்த காலம் வரும் பொழுது அதை நிறைவேற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அங்கு ஏசாயா 7:14 தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கிட்டத்தட்ட அவர் சொன்ன அந்த வார்த்தை கிபி, அதாவது சுமார் 712 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அது அப்படியே மரியாள் கன்னியாக இருந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறதை நிறைவேற்றுகிறார். தேவன் முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளை ஏற்ற காலம் வரும் பொழுது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவரும் என்று வேதம் சொல்கிறது. அந்த காலம் நிறைவேறும் பொழுது தேவன் அந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். ஆமென்.
அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தை நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதுதான் இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் அப்படி நடக்கும். தேவன் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உண்மையான தேவனுடைய தாசன் எவனும் அந்த தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பான். சில நாட்களுக்கு முன்பு அரிசோனாவில் உள்ள ஒரு போதகர் இந்த பட்டினத்தில் உள்ள பிரபலமான ஒரு வேதாகம பள்ளியைச் சேர்ந்தவர், வேதாகம பள்ளியைச் சேர்ந்த ஒருவர் என்னிடம் வந்து உங்கள் தவறை சரிப்படுத்த விரும்புகிறேன் என்றார். சகோதரன் பிரணாமணத்தில் வந்து ஒரு வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்ற ஒரு பண்டிதர் உம்மை நாங்கள் சரிப்படுத்த விரும்புகிறேன் சொன்னார். அப்படியா, சந்தோஷம், வாங்க. நான் இது நல்ல தருணம், வரட்டும், ஆமென் என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். அவர் திரு பிரணாம் அவர்களே, நீங்கள் உத்தமமும் நேர்மையுமானவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்தை உலகிற்கு அறிமுகம் செய்ய விரும்புகின்றீர்களே, அப்போஸ்தலருடைய காலம் அப்போஸ்தலருடன் முடிவு பெற்று விட்டது என்று சொன்னாராம். எனக்கு யெகோவா சாட்சிக்காரங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர் காலத்தில் செய்யப்பட்டது உண்மைதான், ஆனால் இப்பொழுது சொல்லுங்க வச்சுடா, இப்பொழுது அது அப்போஸ்தலர் காலத்தோடு முடிவு பெற்று விட்டது. அப்படியா, இப்போ அற்புத அடையாளங்கள் நடக்கிற, அநேகர் சுகமடைகிறார்களே, அநேக பிசாசுகள் ஓடுகிறதே அப்படின்னு கேட்டா, அது தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள்னு எழுதியிருக்கு பாருங்க வெளிப்படுத்தல, அதை எடுத்து காட்டுறான். ஆனா வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அது அன்றைக்கு பிசாசு துரத்தா இன்றைக்கும் பிசாசு போகும், அன்றைக்கு புற்றுநோயை சுகமாக்கணும் இன்றைக்கு சுகமாக்கும், அன்றைக்கு மரித்தவர் உயிரோடு இருந்தால் இன்றைக்கு உயிரோடு எழும்புவாங்க. அவர் இயேசு நேற்றுக்கு என்றும் என்றும் மாறாதவர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் அப்படி விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் அந்த யெகோவா சாட்சி என்பது உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம். அப்போஸ்தலர் காலத்தோட அற்புதங்கள் அடையாளங்கள் முடிந்து விட்டது. இப்போ பிசாசின் ஆவிகளாம், தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள் தான் இந்த அற்புத அடையாளம் செய்து. ஒரு சகோதரர் யெகோவா சாட்சியை சேர்ந்தவர் 1993ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். 1993ஆம் ஆண்டு என்னை சந்திக்க வந்தார். அப்போ சந்திக்க வரும்பொழுது சில காரியங்களை நாம் பேசி கொண்டு வந்தோம். அப்போ சொன்னாங்க, இந்த மூல மொழிபெயர்ப்பை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு ஒரு பை நிறைய புக்கு எடுத்துட்டோம். அவங்க ஸ்தாபனத்தினுடைய புக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து தான் வரவே இருக்கிறோம். நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆமென். தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சரிப்படுத்த விரும்புகிறாரா, வரட்டும், வரவேற்கிறேன். ஆமென். உங்களோடு சத்தியத்தை குறித்து பேச யாராவது வராங்களா, நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமா நான் வரவேற்கிறேன்னு சொல்லணும். இல்லைங்க, அது எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, எங்கள் பாஸ்டருக்கு தான் தெரியுங்க. யாரு? நீங்கள் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, எங்கிட்டலாம் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆமேன். எங்களுக்கு அல்லையிலேயே போட தெரியும், ஆமேன் போட தெரியும், இதை தவிர வேறு எதையுமே எங்கிட்ட கேட்காதுங்க. அல்லேலூயா. வரவேற்கணும். நீங்கள், நானும் உங்கள் மாதிரி விசுவாசி தானேங்க. அங்கே ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு விசுவாசியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆமேன். கர்த்தர் என்ன பயன்படுத்தலையா? ஆமேன். அல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. இமானுவேலுக்கு கிளிக் ஆயிட்டு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய 31ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி, 31ஆம் தேதி ஆராதனை முடிந்து 1ஆம் தேதி புது வருட ஆராதனை முடிந்து செய்தி முடிஞ்ச பிற்பாடு இன்னைக்கு ஒரு புதிய போட்டியை உங்களுக்கு வைக்க போகிறேன். அதை அறிவிப்பில் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. அது என்ன போட்டி அப்படின்னா, ஒவ்வொரு முக்கியமான விசுவாசிகள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை சுவிசேஷமாக எப்படி அறிவிப்பது. நீங்கள் ஒரு தலைப்பை கொடுக்கலாம், ஒரே தேவனை பற்றி நீங்கள் என்ன செய்யணும், டக்குன்னு ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷத்துக்குள்ள என்ன செய்யணும், வசனத்தை சொல்லி இப்படித்தான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. அடுத்த நபருங்க, உங்களுக்கு உண்மையான ஞானஸ்தானம் என்ன தெரியுமா அப்படின்னு உண்மையான ஞானஸ்தானத்தை பற்றி என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு எல்லா வசனத்தையும் எடுத்து நீங்கள் மளமளமல்னு பேசிட்டு முடிச்சுட்டு உட்காருங்க. அடுத்தவர் சர்ப்பத்தினுத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு அதை பற்றி ஒருத்தர் சொல்லுங்கள். இப்படி இந்த மணி நேரத்துக்கான சத்தியத்தை ஒவ்வொருவரும் 5 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடம் வரைக்கும் பேசலாம். யார் மிக அருமையாக விளக்கி சொல்லுகிறார்களோ எல்லாமே ரெக்கார்டு பண்ணப்படும். மிக அருமையாக விளக்கி சொல்லுகிறவர்களோ 3 பரிசுகள் வழங்கப்படும். மிக அருமையாக முதல்ல சொன்னவங்க யார், அவங்களுக்கு முதல் பரிசு, அடுத்து 2ஆம் பரிசு, அடுத்து
மூன்றாவது பரிசு. ஏன் தெரியுமா? பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக அவனை நிறுத்தும்படிக்கு அவரையே உங்களுக்கு அறிவிக்கிறோன்னு பவுல் சொல்ல. ஆக விசுவாசிகள் என்ன செய்யணும்? தேறணும். நீங்க இப்பொழுது வசனம் வாசிப்போமாக. மத்தேயு 13ஆம் அதிகாரம். மனுஷகுமாரன் நல்ல விதை விதைத்தார். இதை பண்ணிட்டு போயிடலாம், யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த வருடம் புதிய ஒரு போட்டி என் மனசில் பட்டதாக கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன். 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் வரைக்கும் பைபிளில் ஏதாவது ஒரு சின்ன சப்ஜெக்டை எடுத்து என்ன செய்யலாம்? பேசலாம். சகோதரிமார்களையும் செய்யலாம். மயிரை கத்தரிக்க கூடாது, நீளமாக வளர்க்க வேண்டும், அதுக்குரிய வசனங்கள்லாம் எடுத்துடலாம். இன்னொரு சகோதரி பொன்னினாலோ முத்துக்களினாலோ நம்மளை அலங்கிக்க கூடாதுன்னு வசனம் சொல்கிறது, அதை எடுத்து பேசணும். அதை பேசும்போது யாரும் நகைகளை போட்டுட்டு வந்து பேசுகிறாங்க, கலத்திட்டு வந்து தான் பேசணும். அல்லையா? ஏன்னா பொன்னினாலும் முத்துக்களினாலும் எந்த நகையும் இருக்கக்கூடாது. தம்படி கழுத்தில் இது இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க அந்த வசனத்தை எடுத்து பேசக்கூடாது. இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை பேசுகிறதுக்காக, மற்றபடி நாங்கள் தவறு சொல்லலை. அல்லையா? உங்களுக்கு ஏற்ற வசனத்தை எடுத்து நீங்கள் பேசலாம். 5 முதல் 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைமு. ஆகையால் 9:30 மணிக்கு 31ஆம் தேதி இரவு ஆரம்பிக்கிற அந்த செய்தியானது, அந்த ஆராதனையானது அதிகாலை 4:30 மணி வரைக்கும் நடக்கும். ஆமென். ஆறுதல் பரிசு உண்டு. எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்தோன்னா அவங்களுக்கு 2 காப்பியை கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ செய்திக்கு போவோம். அதான் ஆறுதல் பரிசு. ஒரு காப்பிக்கு மேலே 2 காப்பி. கவனிங்க, 3 பரிசுகள் உண்டு. எல்லாரும் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் தேரணும். ஆமென். இல்லை, நான் 20 வருஷமாக வந்திருக்கேன். 20 வருஷம் வந்து என்ன கற்றுக்கொண்டீங்கிறத நான் பார்க்கணுமா வேண்டாமா? சகோதரி பிரேமா கிட்ட கேளுங்க. சரிதானே சகோதரி? ஆமென். செய்திக்கு போ. கவனிங்க. ஆகையால் சகோதரரே, முதலாவது உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் ஆமையா, நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் என்றார். அப்படியானால் அப்போஸ்தல காலம் எப்பொழுது முடிவடைந்தது என்று வேதத்திலிருந்து உங்களால் காட்ட முடியுமா? நீங்கள் காண்பித்தால் நான் விசுவாசிக்கிறேன் என்றேன். ஆமென். நான் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் திரவல்களை பெற்றிருந்த அந்த பேதுரு, நிறைய தவறுகள் இருக்கிறது. அப்போஸ்தல காலம் தொடங்கின அந்த பெந்தெகோஸ்தே நாளன்று ஜனங்கள், சகோதரரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஏதோ மாறிட்டு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் 47 தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகளை பெற்றிருந்த அந்த பேதுரு, அப்போஸ்தல காலம் இல்லைங்க, பேதுரு. அதுக்கப்புறம் என்னது வருது? அந்த பேதுரு அப்போஸ்தல காலம் தொடங்கின அந்த பெந்தெகோஸ்தே நாளன்று ஜனங்கள், சகோதரரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அதுதான் என்று அங்கு பிரசங்கிக்கிறார். அப்படி இருக்க தேவனுடைய வார்த்தை எப்படி அதை முரண்படுத்தும்? அவர் எனக்கு பயங்கர ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்று சமாளித்தார். இதுக்கு மேலே பேச முடியல பிராணாம்கிட்ட. அப்போஸ்தல காலம் எப்போ முடிஞ்சது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை பெற்ற அந்த பேதுரு அப்போஸ்தலர் 2:38 படி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாம்பன்னிக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான் என்று பிரசங்கித்தான். அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் பயங்கர ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஆமென். முதல்ல டாக்டர்கிட்ட போய் காமிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, போங்க. அல்லேலூயா. இதே போன்றுதான் நடந்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எந்த வேத பண்டிதரும் நிற்க முடியாதுங்க. அவர் வேத கலாசாலையில் படித்திருக்கலாம், ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம். அன்று சொன்னது போல ஜனங்கள் என்னை மனுஷகுமாரனா என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் யோவான் ஸ்நானன் என்றும் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமோ கல்வியோ உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தினார். அப்போ நமக்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு. வேதாகம கல்லூரியில் பட்டம் பெற்று வர்றவங்க இன்னைக்கு எல்லாம் நாலேஜ், அறிவில் போயிட்டு இருக்காங்க. பைபிள் வசனத்தை சரியாக அவங்க விலைக்கு கொடுக்க முடியல. அதை கேட்டிங்கன்னா அவர் பெரிய வேத மனிதர், தீர்க்கதரிசி கேட்ட கேள்வியும் பதில் சொல்ல. இதே போன்று தான் யெகோவா சாட்சியை சேர்ந்த அந்த சகோதரி என்கிட்ட வந்தார். ஒரு பை நிறைய அவங்களுடைய ஒரிஜினல் மூல பைப்லாம் கொண்டார். அவங்க விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், யாதென்று குடித்தாலும் சேதப்படுத்தான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் உடனே அவர் பைபிள் எடுத்து காமிக்காரு, இது மூல மொழிபெயர்ப்பில் இல்லை அப்படின்ட்டார். எபிரேய மூல மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் கிடையாது அப்படின்ட்டார். ஓ அப்படியா, சரி பிரதர், இன்னொரு வசனத்தை கேட்பேன், அதை சொல்லிங்க. யோவான் 14:12 எடுங்க அப்படின்னு. ஆமென். அவர் அதை எடுத்தார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லியிருக்க. இது மூல மொழிபெயர்ப்பில் உண்டா கிடையாதா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் ஷாக் ஆயிட்டார். இது உண்டுன்னாரு. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆமென், அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்துக்கிறேன், வியாதி சுகமாகுது, அவர் செய்த கிரியைகள் என் மூலமாக நடக்குது. நீங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யலை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவே இல்லை. விசுவாசித்தா தான் இந்த அற்புத அடையாளம் நடக்குமே. புரியுதா? நீ பெரிய வரங்களை பெற்றிருக்கான்னு நினைக்காங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வியாதிஸ்தர் மேலே கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவர்கள். நீ ஆண்டவர் சொன்னார், கையை வைக்கிறது என் வேலை, சுகமாக்குறது அவருடைய காரியம். அந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்க வரணும். நான் 20 வருஷமா சமைக்கிறேன். எத்தனை பிசாசு துரத்துறீங்க? அதுதான் என் கேள்வி. எத்தனை பிசாசு துரத்துறீங்க? சொப்பனத்தில் எருமை தான் வருது. சொப்பனத்தில் என்ன வருது? எருமை வருது, யானை வருது. இயேசு ஒரு நாள் வர மாட்டேங்கார். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு துரத்த போறீங்க நான் கேட்க. விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க. These signs shall follow them that believe. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும். நீங்க சரியான விசுவாசியா இருந்தால் இந்த அடையாளம் உங்க பின்னால் வந்துகிட்டே இருக்கும். நீ அதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எப்பொழுதும் ஜெபத்தில் வழக்கம் போல ஜெபிக்கும் போது தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்கள் மூலமாக அந்த அற்புத அடையாளம் உங்களை ஃபாலோ பண்ணும், உங்களை பின்பற்றும். நாமெல்லாம் அப்படி தான் செய்யும். முரட்டுத்தனமாக கேட்பேன், இந்த வசனம் யாருக்கு ஆண்டவர்? எனக்கு தானே, ஏன் நிறைவேறல? கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வசனம் எனக்கா? எனக்கு தான். அப்போ ஏன் நிறைவேறல? என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டோம். பாஸ்டர் ஜெபம் பண்ணால் ஜெபமாகுது, நான் ஜெபம் பண்ணால் ஜெபமாகாதா? ஆமென். அல்லேலூயா. அப்படி தான் முரட்டுத்தனமாக ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அல்லேலூயா. கேளுங்க, ஏன்னா உங்கள் மூலமாக நடக்கணும்னு பைபிள் சொல்லுதுங்க. என்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? ஆமென். கடைசி காலத்தில் இது மணவாட்டியின் மூலமாக நிறைவேறும்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆமென். பார்த்தாரு, இதுக்கு பதில் சொல்ல முடியல. இது மூல மொழிபெயர்ப்பில் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னாரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? விசுவாசிக்கவே இல்லை. அதனால் நீங்கள் அற்புதங்கள் அடையாளம் மறுதளிக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டக்கு புக்குன்னு எல்லா புக்கையும் தூக்கி பைக்கில் வச்சார். அன்றைக்கு போனவர் தான். இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்னும் நான் பார்க்கவே இல்லை. முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எந்த கல்வியோ அறிவோ ஞானமோ புத்தியோ விவேகமோ நிற்க முடியவே முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிற பெரியவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு பயங்கர ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்று சொன்னார். ஜலதோஷத்துக்கும் வேத வசனத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆமென். நானும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். ஆமென் என்றேன். பாருங்கள், நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், தேவன் இன்னமும் அழைத்து கொண்டிருக்கிறாரா? அவர் அப்படி அழைத்து கொண்டிருந்தால் அப்போஸ்தல காலம் இப்பொழுதும் உள்ளது என்று அர்த்தமாகிறது. நிச்சயமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். அதனால தான் இன்றைக்கு இதுக்கு சொல்ல முடியல. அப்போஸ்தலர் 2:18 பதில் சொல்ல முடியல. ஆமென். அல்லேலூயா. அது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரா? 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுதான் முதலாவது ஆதி திருச்சபை.
கிபி 300 ஆண்டுகள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் சபை ஞானஸ்நானம் கொடுத்து வந்தது. 300 ஆண்டுகள் கழித்து கிபி 312 நிசாயா மாநில மாநாடு நடத்தி அந்த ரோம சபையானது பிதா சுதன் பரிசுத்தாவி என்று 3ஆக தேவனை பிரித்து கூறுகளாக்கி அவர்கள் அப்படி ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதையே எல்லா ஸ்தாபனங்களும் பின்பற்றி இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையும் அதைத்தான் பின்பற்றுகிறது. ஆனால் நாமோ அந்த மூல சபை, அந்த ஆதி பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு கூடிய ஒரு சபை இருந்தது. அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்தார். அந்த வார்த்தை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு சேர்த்தார் எழுதியிருக்கு. ஆமென். அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் பாவமன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள். உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கலாத்தியர் 3:27 பாருங்கள். அது வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய தேவனாக கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். இதை போய் இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் போய் கேட்டால் சொல்கிறாங்க, பிரதர் அது ஒரு விஷயம் பார்த்துடுங்க, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையா. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு அந்த நாமத்தையே வலியுறுத்தி சொன்னாங்க. ஏங்க, இந்தியாவில் இன்னும் 3% கிறிஸ்தவரே வரல. வருஷம் என்ன ஆகுது? 1950 ஆண்டுகள் ஆகிறது. 3-4% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது என்ன அர்த்தம்? என்னமோ பிரஜாதிகளாக நாம உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் இவங்க தான் ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா பைபிள் வசனம் அப்படி இல்லை. நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த வசனம் தான். இதுதான் பாவ மன்னிப்பு கண்டு கொடுக்கப்பட்ட அந்த நாமம், அந்த ஞானஸ்நானம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கவனிங்க. அப்படியானால் அப்போஸ்தலர் காலம் இப்பொழுது நீடித்து வருகிறது. அப்போஸ்தலர் கொடுத்த அதே ஞானஸ்நானத்தை இன்றைக்கு நாம் கொடுத்து வருகிறோம். அப்போஸ்தலர் காலம் முடிந்து விட்டதா? இல்லை பிரியமானவர்களே. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் முரண்பாட்டின் விதை விதைக்கப்பட்டது என்று நாம் காண்கிறோம். காலங்கள் தோறும் நம்ம எல்லோரும் ஏறக்குறைய எல்லோருமே வேதத்தை படிக்கின்றோம். இயேசு உலகில் வந்தபோது அந்த முரண்பாட்டை கண்டார். அவரே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். அவரே வார்த்தையாகிய தேவன். வார்த்தைக்கு அவர் அளித்த வியாக்கியானம். ஏனெனில் அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் அவைகளே. யோவான் 5:39 அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகள் தான். இந்த வேதாகமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுக்கும். ஆமென். கவனிங்க. ஆகையால் நீங்கள் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறீர்கள். வார்த்தையின் தேவனுடைய குமாரன் குமாரத்தியாக வார்த்தையின் வியாக்கியமானவனாக இருக்கிறீர்கள். நீங்கள் சகல மனிதராலும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எழுதப்பட்ட நிருபங்கள். 2 கொரிந்தியர் 3:2 அப்படி சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு முரண்பாடுகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் 7:6-7 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 7:6-7. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயம் என்னை விட தூரமாக விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை பாருங்க, அவ என்ன போதிக்கிறாங்க பாருங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஆராதனை சொல்றார், கர்த்தரே சொல்றாரு, எனக்கு வீணான ஆராதனை செய்யறாங்க, இனிமையா பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா என்ன ஆராதனை? வீணான ஆராதனை. காரணம், மனுஷனுடைய கற்பனை இருக்கு.
ஸ்தாபன கொள்கைகள் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு 500க்கு அதிகமான அல்லது 600க்கு அதிகமான ஸ்தாபன பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. சரிதானா? நீங்கள் ரோம சபைக்கு போனால் அங்கே ஒரு கொள்கை இருக்குது, புராட்டஸ்டன்ட் சபைக்கு போனால் அங்கே ஒரு கொள்கை இருக்குது, பெந்தகோஸ்தே சபைக்கு போனால் அங்கே ஒரு கொள்கை, பாப்டிஸ்ட் சபைக்கு போனால் அங்கே ஒரு கொள்கை, லுத்தரன் சபைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கொள்கை. ஆமென். எல்லா ஸ்தாபனங்களுக்கும் விதவிதமான கொள்கைகள் இருக்கு. ஒருவரோட சேர மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் சபை எங்கள் சபை எங்கள் சபை தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமென். எல்லாத்துக்கும் மேலானவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நமக்குன்னு சபை கிடையாதுங்க. நாம இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாக இருக்கிற, அதுதான் சபை, கட்டடம் அல்ல. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது, கட்டடத்தை போட்டு அலங்கரிச்சு இங்க பாத்தீங்கன்னா சீரியல் பல்பு மினுங்குது, இங்க சீரியல் பல்பு மினுங்குது, இங்க ஸ்டார் தொங்குது, அங்க தொங்குது, இங்க தொங்குது. ஆனா நம்முடைய இருதயமோ அழுக்கடைந்து போய் இருக்கிறது. சர்ச்சு நல்லா தான் டெக்கரேஷன் பளபளன்னு இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. கலவத அழுக்கும் நமக்குள்ள தான் இருக்கு. நமக்குள்ளனா நமக்குள்ள இல்லை, அந்த ஸ்தாபனத்தில் நமக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கார். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்லிட்டார். கல்லறை எப்படி இருக்கான்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையார்கள். ஆனால் கல்லறைக்கு உள்ள என்ன இருக்கு? எலும்பும் அசுத்தமாக இருக்கிறது. அப்படித்தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னார். அதுதான் இன்றைய நிலைமை. ஆமென். கிறிஸ்தவத்தின் நிலைமை அதுதான். ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். ஆமென். சரி, சீக்கிரம். ஆமென். ஆகையால் பிரியமல்ல, மனுஷனுடைய கற்பனைகளை கோட்பாடுகளை உபதேசங்களாக தேவனுடைய வார்த்தை என்று போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எவ்வித தொடர்பு கிடையாது. சும்மா ஏதோ அந்த கான்ஸ்டன்டைன் அரசன் கிபி 312 ரோமன் கத்தலிக் என்ற ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி பிதா சுதன் பரிசுத்தாவி என்ற நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்ததை இன்றைக்கும் பெந்தெகோஸ்தையினரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அது முரணான விதை, முரணான விதை. ஆனால் உண்மையான விதையோ அப்போஸ்தலர் காலத்துக்கு போகுது. அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பிரசங்கித்தார்கள்? கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். இதோ மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாம்பண்ணிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுங்கள். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதா அதுதான் உண்மையான சபை. அதுக்கப்புறம் வந்தது களைகளுங்க. பெந்தெகோஸ்தே என்ற நாளில் எருசலேமில் மேல் வீட்டறையில் தோன்றினது பாருங்க. 10 நாட்கள் காத்திருந்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆவியானவர் தந்தரளி வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்களே, அதுதான் என்னதுங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. அதுதான் உண்மையான சபை, அதுதான் தேவனுடைய வித்து. ஆனால் முதலாவது ஸ்தாபனம் என்பது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாங்கள் அந்நியரும் நாங்கள் பரதேசிகளுமாக இருக்கிறோம் என்று தான் அறிக்கையிட்டார்கள். தாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டு தேவன் தாமே வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை நோக்கி பிரயாணமாக சென்று கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எங்கேயும் தங்கவில்லை. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை நோக்கி முன்னோக்கி போய்கொண்டே இருப்பானே தவிர அவன் எந்த ஸ்தாபனத்தில் தங்கவே மாட்டான். எந்த ஸ்தாபனத்துக்குள் உள்ள போய் அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ மாட்டான். அவன் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசித்து அதை புசித்து தன் ஆத்மாவில் பலன் கொள்ளுவான். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் கிபி 312 ஆண்டுக்கு பிற்பாடு அந்த கான்ஸ்டன்டைன் என்ற ரோம சக்கரவர்த்தி கொண்டு வந்தது தான் ரோமன் கத்தோலிக். உண்மையான திருச்சபை எருசலேமில் மேல் வீட்டறையில் தோன்றியது. இது ரோம் என்ற நாட்டில் தோன்றினது. அதுதான் களைகள். அது ஒரு கள்ள சபையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை கொடுத்து வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது.
அதிலிருந்து பிரிந்து வந்தது தான் எது? இந்த புராட்டஸ்டன்ட், இந்த பலவிதமான ஸ்தாபனங்கள் எல்லாமே. அதனால் தாய் என்ன உபதேசமோ அதைத்தான் பிள்ளைகளும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் மூல வார்த்தையிலிருந்து வருகிறோம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இன்னைக்கு தாய் சபைன்னு சொல்றது எதை சொல்லுவாங்க? பெந்தகோஸ்தே சபையை சொல்லுவாங்களா? லூத்தரன் சபையை சொல்லுவாங்களா? ரோமன் கத்தோலிக்க சபையார் எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் தான் தாய் சபை சொல்றாங்களா இல்லையா? பைபிளில் அப்படி தான் இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா பைபிளில் நீங்க தான் தாய். வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் போதும் வேண்டாம். தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. அது தாய் சபையா இருந்ததுங்க. இன்னைக்கு அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது பாருங்க. இதெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இல்லையாங்கிறத நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி. வெளிப்படுத்தல் 2:21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். 20 வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் நீ போதித்து என்ன செய்கிறார்? அவளை கரைபட வைக்கிறாள், வேசித்தனம் பண்ண வைக்கிறாள். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்து தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே அவளோடு உபச்சாரம் செய்தவர்கள் என்றால் அதே போதகத்தை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். யாருடையது? அந்த தாயினுடைய பிள்ளைகள். மற்ற ஸ்தாபனங்கள், அதிலிருந்து பிரிந்து வந்த ஸ்தாபனங்கள் தான் அதனுடைய பிள்ளைகள். ஆனா நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. நாம் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற அந்த சந்ததியாக இருக்கிறோம். நாம் தான் மூல சபை, நாம் தான் அந்த உண்மையான பெந்தெகோஸ்தே சபை. அல்லேலூயா. நான் அவளை கட்டில் கிடையாக்கி, அடுத்த வசனம், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். போதும், இந்த பிள்ளைகளையும் கொல்லுவேன் அப்படின்னா தாயும் நான் கொல்லுவேன், பிள்ளைகளையும் கொல்லுவேன். அதுதான் இப்பொழுது WCC, உலக சங்க சபை. ஆமென். வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். அதில் போய் எல்லா ஸ்தாபனமும் இணைஞ்சு போச்சு. எனக்கு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது, வாங்கன்னு. முந்தா நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். அந்த கல்யாண வீட்டில் கூட ஒரு பிரதர், நாங்கள் அந்த ஒரு மீட்டிங் இது பண்ணுறோம், எல்லா ஸ்தாபனத்தாரும் ஒன்றா செய்து கூடுறோம், வாங்க அப்படின்னு சொன்னார். சரி பார்க்கலாம், கர்த்தர் சித்தமானால் 20ஆம் தேதி வாங்கினார். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். 20ஆம் தேதி நான் அங்கே இருக்க மாட்டேன், ஊழியத்தில் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு எத்தனை அழைப்பு வருது, எத்தனை ஸ்தாபனத்திலேருந்து எனக்கு அழைப்பு வருது. வாட்ஸ்அப்பில் அழைப்பு வருது, நேரில் அழைப்பு வருது. ஐயா, நாங்கள் ஆதி சபையா, நீங்கள் கத்தோலிக்கனாகிய அந்த தாய் சபையினுடைய பிள்ளைகள். அதனால தான் திருத்துவம் என்ற கொள்கையும் கோட்பாடும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்ட பெயரில் கொடுக்கிற ஞானஸ்நானம். நாங்களோ பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் அவருடைய நாமம். பிதா என்பது நாமம் அல்ல, குமாரன் என்பது நாமம் அல்ல, பரிசுத்தாவி என்பது நாமம் அல்ல. அவருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் சீசர்கள் கொடுத்தாங்க. அதைத்தான் இன்றைக்கு அப்போஸ்தல காலம் முடிவிட்டதா? இல்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். சரி, நான் முடிக்கலாம் சீக்கிரமாக.
ஆகையால் அவ்வாறு தான் செய்கிறார். மார்க்கு 7:7 பார்த்தோம். ஒவ்வொரு காலையும் அத்தகைய பயிரை முளைக்கின்றது. ஒவ்வொரு காலமும் அவ்வாறு செய்துள்ளது. நமது காலமும் அதற்கு விலக்கு அல்ல. ஆமேன். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளை, அப்படியே மேலே போகலாம். இந்த மிகப்பெரிய ஒரு முரண்பாடு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இயேசு மத்தேயு 24:24 அவர் அருமையாக சொல்கிறாரு, அது கூடிய மட்டும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களும் அடையாளங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்களானால் உங்களை யாருமே வஞ்சிக்க முடியாது. வஞ்சிக்கப்படாத ஒரு சிறு கூட்டம் இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, முரண்பாட்டை குறித்து நாம் பேசுவோமானால் இது மிகவும் தந்திரம் உள்ளது. சாத்தான் ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார். ஒரு வேத பண்டிதன், டாக்டர் பட்டம் பெற்ற ஒருவர் வார்த்தையை ஏறக்குறைய பிழையின்றி பிரசங்கிப்பது போல் தோன்றலாம். ஆனால் அதை கவனித்து பாருங்கள், அது எங்கேயாவது ஓரிடத்தில் அவர் அது இக்காலத்துக்குரியதல்ல என்று சொல்லிவிடுவார். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறத அவருடைய மடவாட்டி மட்டும்தாங்க விசுவாசிப்பாங்க. மற்றவங்க அது அக்காலத்துக்குரியது, இது இக்காலத்துக்குரியது. அது யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஆனால் நாம புறஜாதி, நாம பிதாகம தான் கொடுக்கணும். நீ எப்படி இல்லாமல் வார்த்தையை புரட்டுகிறார்கள். ஆனால் நேரிலே வந்து பேசுவோமா என்றால் ஓடி விடுகிறார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எந்த வஞ்சக போதகங்களும் நிற்கவே முடியாது. ஆமேன். ஓ மனவாட்டியே, இந்த உலகத்திலே மிகவும் விசித்திரமாக செய்யப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமேன். முரண்பாடு என்ன செய்தது என்று எவ்வளோ இருக்கணும்? இன்னும் பாதி இருக்கா? சரி, நம்ம வந்து பார்த்துக்கிடுவோம். ஆமேன். பாருங்கள், அப்படியாக பிரியமான தேவனே, நோவாவின் காலத்தில் தேவனுடைய கோப்பாக்கினை கொண்டு வந்தது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவனும் ஜுவாலித்து இருக்கிற அக்னியை போல் பிரசங்கித்து. பார்த்தீங்களா, ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்துக்குரிய செய்தியாளன் அபிஷேகத்தை பற்றி எப்படித்தான் பேசுவான்? வேத பாரகரை போல பேசலையாம். இயேசு எப்படி பிரசங்கப்பட்டார்? இயேசு வேத பாரகரை, வேத பாரகர் என்றால் வேத பண்டிதர்கள், வேதாகம கல்லூரியில் பயிற்சி பாண்டித்தியம் பெற்ற PhD, LLD, BTH போன்ற பட்டங்களை பெற்றவர்கள், அவர்களைப் போல இயேசு பேசலையாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஆனால் வேத பண்டிதர்கள் என்ன செய்வார்கள்? கவலைப்படாதே, கர்த்தர் இன்றே உன் பிள்ளைக்கு கல்யாண ஏற்பாடு செய்வார். ஆமென். மூத்த மகள் இன்னும் குழந்தை பெறவில்லை என்று நினைக்கிறாயா? தவிக்கிறாயா? அழுதுகிறாயா? கவலைப்படாத, அடுத்த மாதமே குழந்தை பிறக்கும். மாய்மாலமான பிரசங்கம். குழந்தை பிறந்தா என்ன, பிறக்காம போனா என்ன, எனக்கு பரலோகம் தேவை, மற்றதை தேவன் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நடக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் எப்படி இருந்து? வேதபாரகர்கள் போல இருந்ததா? பரிசேயர்களை போல இருந்ததா? இல்லை. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோன்னார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டாங்க. அதே போல யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலிருந்து, அந்த காடுகளில் இருந்து வருகிறான். ஒட்டக மயிர் தோல் உடை. அவனுடைய சாப்பாடு என்னது? பிரியாணி. ஏங்க, உண்மையாகவே பிரியாணி தாங்க. வெட்டுக்கிளி பிரியாணி. அவர் என்ன சாப்பிட்றாரு? ஆட்டு பிரியாணி, மாட்டு பிரியாணிலாம் கிடையாது, வெட்டுக்கிளி பிரியாணி சாப்பிட்றாரு. அல்லேலூயா. காட்டு தேனு, வெட்டுக்கிளியை சாப்பிட்டு வாழ்ந்தார். பள்ளிக்கூடத்துக்கு போனாரா எங்கேயாவது? சரித்திரம் யோவான் குறித்து சொல்லுது, 9 வயதில் காடுக்கு போயிட்டாராம். எத்தனை வயசு? சரித்திர பிரகாரமாக அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. சரியாக 9 வயதில் அந்த வனாந்தரமான காடுகளில் போய் அங்கே தான் வாழ்ந்தான். சொல்லப்போனால் அவர் ஒரு காட்டு மனிதன். பள்ளிக்கூடத்துக்கே போகலைங்க. திடீரென்று புறப்பட்டு வருகிறான். மனம் திரும்புங்கள். ஆமென். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்பொழுது கோடரியானது மரங்களில் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஆமென். என்ன அதிகாரம் பிரசங்கம்! அனல் பறக்குது பிரசங்கம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அனல் பறக்கத்தான் பிரசங்கம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு கல்வி கிடையாது, அறிவு கிடையாது, புத்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா?
ஆமென். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சொல்லுதா வேதம்? அவன் எப்படி இருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாயக்காரர வேதபாரகரை பரிசெய்யே என்று சொன்னார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ மனிதர்களும் பரிசுத்தாவி பெற்றவர்கள் அப்படித்தான் ஜனங்களை கடிந்து கொண்டார்களே தவிர ஐயா அரசேன்னு தடை கொடுக்கல. அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க யார் பரிசுத்த யார் உண்மையான அபிஷேகம் பெற்றவங்க. நாம் முடிப்போம் பிரியமானவர்களே. ஆகையால் அவனும் ஜுவாலித்து எரிகிற அக்னியை போல் பிரசங்கித்து ஜனங்கள் மனம் திரும்ப அவர்களை அழைத்தான். முரண்பாடு வெள்ளத்தில் மூழ்கினது. ஆனால் சாத்தான் என்ன செய்தான்? நோவாவின் மகனாக காமுக்குள் அவன் திரும்ப வந்து அதை மறுபடியும் விதைக்க தொடங்கினான். அது முற்றிலும் உண்மை. தேவன் தண்ணீரினால பூமியை அழித்தாரு. 8 பேர், நோவா முதலான 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அங்கு ஒருத்தர் யாரு? காம் என்ற ஒரு இருக்கிறான். அந்த காமுக்குள்ள சாத்தான் நுழைந்து சர்ப்பத்தின் வித்தம் மீண்டும் கொண்டு வந்தான் பூமியில். இன்றைக்கு உலகத்தில் என்ன இருக்குங்க? காயினுடைய வம்சம் இருக்குது, அதே போல சேத்தினுடைய வம்சமும் இருக்கு. அல்லேலூயா. இந்த ரெண்டும் அறுப்பு மறைக்கும் போட்டு அப்படியே விட்டுட்டார். உண்மையான விதையும் இருக்கிறது, களைகளும் இருக்கிறது. இந்த இரண்டை என்ன செய்ய? அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். யார் அறுக்கிறா? அந்த எந்த தேவதூதர் எங்க இருக்கான்? தேவதூதர் எங்க இருக்கான்? இங்க யாரோ சொன்ன மருந்து அப்படியா? எந்த பக்கம்? பின்னாலேயா அந்த வாய்க்கால் பக்கத்துலையா? எங்க இருக்கார் தேவதூதர்? அறுக்கிறவர்கள் எங்க இருக்காங்க? யாராவது கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக சொன்னீங்கன்னா ஒரு பேனா தருவேன். புது பேனா வாங்கி கொண்டு வச்சுருக்கேன். கரெக்டாக சொன்னீங்கன்னா ஒரு பேனா. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இப்போ தேவதூதர்கள் எங்கே இருக்கிறாங்க? அறுக்கிற தூதர்கள் எங்கே இருக்காங்க? பூமியில் இருக்காங்க. யாரும் கண்டுபிடிக்கல. ஏங்க அறுக்கிறவர்கள் யாருங்க? தூதன் என்றால் யாருங்க? செய்தியாளர். என்ன பார்த்தா உங்களை அறுக்கிற மாதிரி தெரியலையா? நான் அறுத்துக்கிட்டு இருக்கேன்ல இப்போ உங்களை. கேட்கல. நீங்கள் பூமியில் இருக்கான்னு சொல்கிறீங்க. நீங்கள் பூமியில் இருக்கேன்னு சொன்னால் இப்பொழுது பீடத்தில் நின்று கொண்டிருக்கிறாருன்னு சொல்லணும். சரியாக சொல்லணும், குழப்பமாக சொல்லக்கூடாத வார்த்தையை. அல்லேலூயா. சரி, இருந்தாலும் சொன்னதுக்காக இந்த பேனா வாங்கிட்டு போங்க. வாங்க ஓடியாங்க சீக்கிரம். சூப்பர் பேனா, நல்லா எழுதும், புதுசு வாங்கிட்டு வச்சிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நல்ல கொண்டு அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள்னா இன்னைக்கு நாம அறுத்துக்கிட்டு இருக்கோம். இது விதைக்கிற நேரம் அல்ல, இது அறுவடையின் நேரம். இந்த நேரத்தில் நம்ம ஜனங்களை என்ன செய்கிறோம்? அங்கே பயிரை அறுத்து களஞ்சித்து கொண்டு போகிறோம். இயேசு அதைத்தான் சொன்னார். அவர் தம்முடைய களத்தை நன்றாக விளக்கி கோதுமை களஞ்சியத்தில் கொண்டு சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் என்ன செய்வார்? சுட்டரிப்பார். அந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சபையில் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, நமக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் முக்கியம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிவரும் காலங்களில் அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். யாவரும் எழுந்து நிற்போம் பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆமாம், அறுக்கிற காரியத்தை குறித்து இன்னொரு நாள் அறுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இது அறுவடையின் காலமாக இருக்கிறது. இந்த அறுவடையின் நேரத்தில் கர்த்தர் தாமே இந்த தூதர்களை வைத்திருக்கிறார். தூதர்கள் என்றால் செய்தியாளர்கள். ஆமென். இது விதைக்கிற நேரம் அல்ல. மனுஷகுமாரன் முதலாம் வருகையில் விதை விதைத்தார். இரண்டாம் வருகையிலே அவருடைய மணவாட்டியை அவருடைய களஞ்சியத்துக்கு கொண்டு செல்வதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். புரிகிறதா? அதே மனுஷகுமாரன் இப்பொழுது வந்திருக்கிறார். விதைக்கிறதுக்கா? இல்லை, நம்மை மணவாட்டியை அல்லது இந்த கோதுமை மணிய களஞ்சியத்தில் பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். புரிகிறதா? இது அறுப்பின் நேரம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். தூதன் அல்ல, தூதர்கள். தூதர்கள் என்றால் செய்தியாளர்கள். அந்த செய்தியாளர்கள் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். லிரிக்ஸ் இருக்கா? கடைசியாக ஒரு பாடலை பாடும்.
தடிபடும். அக்கினி 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 மயமானவர், அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதி ராஜனும் நீ, செப்பனிட வறுமையா செம்மையாய் நடத்திடவே, செப்பனிட வறுமையா செம்மையாய் நடத்திடவே, அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதி ராஜனும் நீ. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. அபிஷேகம் தேவா ஆவியின் வல்லமையா, அபிஷேகம் தேவா ஆவியின் வல்லமையா, ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் தேவா, ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் தேவா, அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதி ராஜனும் நீ. நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கிற சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். தேற்றரவாளனும் நீ, பரிசுத்த ஆவியும் நீ, தேற்றரவாளனும் நீ, பரிசுத்த ஆவியும் நீ, சாட்சியாய் வாழ்ந்திடவே எம்மை அபிஷேகியும் தேவா, சாட்சியாய் வாழ்ந்திடவே எம்மை அபிஷேகியும் தேவா, அக்கினிமயமானவரே ஆட்கொண்டு நடத்திடுவீ, உன்னத தேவனும் நீரே, ராஜாதி ராஜனும் நீ. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பரலோக கினியே பலிபிட கினியே, பரலோக கினியே பலிபிட கினியே, பரிசுத்தமாகிடவே எம்மை அபிஷேகியும் தேவா, பரிசுத்தமாகிடவே எம்மை அபிஷேகியும்
ஆட்கொண்டு நடத்திடுவே உன்னத தேவனும் நீரே ராஜாதி ராஜனும் நீ செப்பனிட வாருமையா செம்மையாய் நடத்திடவே செப்பனிட வாருமையா செம்மையாய் நடத்திடவே அக்கினி மயமானவரே அக்கொண்டு நடத்திடுவே உன்னத தேவனும் நீரே ராஜாதி ராஜனும் நீ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, துதிக்கிறோம். அக்கினிமயமான தேவனே, இந்த உலகத்திலே நீர் லோகாசாக இருந்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தீர், மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தினீர், வார்த்தையாக வெளிப்படுத்தினீரே. நன்றி அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஆதி சபை என்னவாக இருந்ததோ, அப்போஸ்தலருடைய சபை என்னவாக இருந்ததோ அதற்கு நேராக நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென் கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பாடின பாடல்கள், ஜெபங்கள், தேவ செய்தி அனைத்தையும் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து மாலை நடக்கக்கூடிய ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.